வணக்கம் நண்பர்களே. கர்ப்ப காலத்தோட 4, 5, 6வது மாசத்துல இருக்கீங்களா? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் கூடாதுன்னு சொல்லி தெரியல. என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கர்ப்ப காலத்தோட 4, 5, 6வது மாதத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கும் சேர்த்து அதிகமாக சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் உணவில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நீரோட அளவு, இதுக்கு முன்னாடி 3 லிட்டர் குடிச்சிருப்பீங்க, இப்போ 5 லிட்டர் வரை குடிக்க வேண்டியது முக்கியமானது. முதல் 3 மாதத்தில் எந்த எக்ஸசைஸும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 4வது மாத தொடக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ், வயிறுக்கு அழுத்தம் கொடுக்காத சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் வயிறோட அளவு பெருசாகிக்கிட்டே இருக்கனால வயிறு வலிக்கிறது, வயிறு குத்துற மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் டீ, காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 4 மாதத்துக்கு மேலே தாராளமாக ஒரு நாளைக்கு 2 கப் டீ இல்லைனா காஃபி நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்புறம் முக்கியமானது, இங்கே 5வது மாதத்தில் தான் உங்களுக்கு பேபியோட மூவ்மெண்ட், அதாவது உதைக்கிறது போன்ற மூவ்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, தைராய்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் 5வது மாத இறுதியில் எடுக்க வேண்டிய அனாமலை ஸ்கேன். அடுத்த வீடியோவில் அனாமலை ஸ்கேன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.